செகண்ட் டே ஆஃப் vlog. இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தாங்க போயிட்டுருக்கோம். கொடைக்கானல் மலைகளின் இளவரசி. தமிழ்நாட்டில் இருக்க ஹில் ஸ்டேஷன் சொன்னாலே ஞாபகம் வர 2 இடம், ஒன்று ஊட்டி, இன்னொன்று கொடைக்கானல். எல்லோரும் விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய இடம். கொடைக்கானல் போகிற வழியில் ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் இது தாங்க. கொடைக்கானல் பழனியிலேருந்து 64 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. உங்களுக்கு பழனியிலேருந்து கொடைக்கானல் போய் சேரக்கு 2 hours ட்ராவல் டைம் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட். டோட்டலாக இங்கே 14 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. கொடைக்கானலில் 1914 ஃபஸ்ட்டு ரோட் சர்வீஸ் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 64 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ட்ராவலிங் ரோடை 2 இயர்ஸ்லேயே போட்டு முடிச்சிட்டாங்க. கொடைக்கானல் போகிற வழியில் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்க வியூ லொக்கேஷன் சில்வர் ஃபால்ஸ் தாங்க. கொடைக்கானலில் ரூம் புக் பண்ணியிருக்கோம். இப்போ அங்கே போய் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அடுத்து சுற்றி பார்க்க போகிறோம். மியூசிக் டைரக்டர் வந்து நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடைய தூங்குறான். இதை வாசிக்கும் போது தாங்க நான் ஒரு மியூசிக் டைரக்டராகவே உணர்றேன். ரொம்ப தலைவியா என்ன உணர வைப்பது பொம்மிஸ் நைட்டிஸ். பொம்மிஸ். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. இப்போ நம்ம கொடைக்கானல் லேக் தாங்க போயிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 1863 மதுரை கலெக்டர் சர்வேர் ஹென்ரி லெவினி 60 ஏக்கரில் ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக்கை கிரியேட் பண்ணாருங்க. இங்கே ஃபஸ்ட்டாக தூத்துக்குடியிலேருந்து போட் ரைடு பண்ண போட்ஸ் கொண்டு வந்தாங்க. அண்ட் தென் 1890 இங்கே போட் கிளப் ஒன்றும் கிரியேட் பண்ணாங்க. லேக் பக்கத்துலேயே சுற்றி பார்க்க வேண்டிய இன்னொரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரையன் பார்க். இது ஊட்டியில் இருக்க சிம்ஸ் பார்க் மாதிரி ஒரு இடம் தாங்க. லேக்கை ஒட்டின மாதிரியே உங்களுக்கு நிறையா கடை இருக்குங்க. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ஸு, ஜெர்கின்ஸு, டாய்ஸு, தென் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ், ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே கிடைக்குங்க. லேக்கை ஒட்டின மாதிரியே இன்னி ஒரு சில டைம் பாஸ் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங், சைக்கிளிங், தென் பார்த்தீங்கன்னா கன் ஷூட். சைக்கிளிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பெடலிங் இருக்குது, டபுள் பெடலிங்கும் இருக்குங்க. காலையிலேருந்தே சாப்பிட்லீங்க. இப்போ போய் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இருக்கோம். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. டைம் இப்போ கரெக்டாக 11 மணி ஆகுதுங்க. நேற்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு சுற்றி பார்க்கலான்னு போனோம். கொஞ்சம் தூரம் மட்டும் கேமராவில் ரெக்கார்ட் ஆகியிருக்குங்க. அதுக்கப்புறம் கேமரா சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு.
ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்ததால அது எங்களுக்கும் தெரியல. ஸோ இன்றைக்கி ரிட்டர்ன் போகும்போது எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு போகலான்னு இருக்கோம். 1 hour later. ஃபோன் வேறு எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏற்றிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நாங்கள் தாங்க ரீஅரேஞ்ச் பண்ணும்போது மறந்து உள்ளே வச்சுட்டோம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது கொடைக்கானல் அப்பர் லேக் வியூ தாங்க. போகிற வழியில் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லலான்னு இருக்கேங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் எப்படி உருவாச்சுங்கிறது தாங்க. 1845 அமெரிக்கன் ரிலீஜியஸ் மிஷினரிஸ் ஹீட்டில் இருந்தும் ஹாட் கிளைமேட் டிசீஸ்லேருந்தும் தங்களை பாதுகாத்துக்கிற வேண்டி தாங்க இந்த வாழ்விடத்தை உருவாக்குனாங்க. இந்த இடம் தான் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய இடம். இதுதாங்க கொடைக்கானல் சூசைட் பாயிண்ட்டு. இந்த இடம் தாங்க பைன் ஃபாரஸ்ட். இந்த பைன் ஃபாரஸ்ட்டை பிரிட்டிஷ்காரங்க தாங்க உருவாக்குனாங்க. 20th சென்ச்சுரியில் ஹை கிளாஸ் பீப்புள் மட்டும் வந்துட்டு போயிட்டு இருந்த இடம் இப்போ எல்லோரும் வந்து போகிற டூரிசம் பிளேஸாக மாறி இருக்குங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் தாங்க குணா குகை. குணா படத்துக்கு அப்புறம் கொடைக்கானலில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க இந்த குணா குகை. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பில்லர் ராக்ஸுங்க. பில்லர் ராக்ஸ் இதை நேரில் பார்க்க வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்ஃப் கிரவுண்டுங்க.
கொடைக்கானல் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏப்ரல் மே ஜூனில் வந்தீங்கன்னா கிளைமேட் வேறு லெவலில் இருக்குங்க. நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் வந்தீங்கன்னா செம்ம குளிருங்க. 10 டிகிரி வரைக்கும் போகுது. நாங்கள் போகிற வழியில் ரோடு ஒர்க்ஸ் அங்கங்கே நடந்துட்டு இருக்கிறதுனால கூகுள் மேப் பார்த்தாங்க போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்க வழியிலே ஒரு பண்ணுங்க. Make a U-turn. Okay. Make a U-turn. Okay. கூகுள் மேப் எப்பயும் போல் அதோட வேலையை காட்ட ஸ்டார்ட் பண்ணிருச்சுங்க. இதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாமே. கூகுள் மேப் போய் சொல்லாதடா. இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு போய் லேக்கில் தாங்க கனெக்ட் ஆகுது. இங்கேயும் ரோடு ஒர்க் நடக்கிறதுனால ஒரு சின்ன மண் ரோட் வழியாக தான் போகணும். இப்போ நம்ம கரெக்டாக லேக் கிட்ட வந்துட்டோங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா பிளேஸும் கவர் பண்ணியிருக்கோம். நேற்று இருந்ததை விட இன்றைக்கி ரொம்ப கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது. பார்த்தாலே தெரியும் ரோடே எம்டியாக இருக்குது. நேற்றே எல்லா பிளேஸும் போயிட்டு வந்துட்டோம். ஸோ கீழே இறங்க டைம் இல்லாதனால உங்களுக்காக வெளியே மட்டும் காட்டியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா திரும்ப சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திடாதீங்க, அது அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும். உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைண்ணே. மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் மட்டும் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய் பாய், see you. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.